நடிகர் ரஜினிகாந்த் வழக்கமான பரிசோதனைக்குத்தான் மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். பரிசோதனை முடிந்தவுடன் நடிகர் ரஜினிகாந்த் விரைவில் வீடு திரும்புவார் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். காலையில் வெறும் வயிற்றில் பரிசோதனைக்காக செல்ல வேண்டும் என்பதற்காக நேற்று இரவே ரஜினிகாந்த் மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார் என்றும் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். ரஜினிகாந்த் வழக்கமான பரிசோதனைக்கு தான் சென்றிருப்பதாகவும் ரஜினிகாந்தின் உடல்நிலை குறித்து 3 முறை மருத்துவமனையிடம் விசாரித்துள்ளதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தற்போது தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் செலீனா வழங்க கேட்கலாம். செலீனா, அமைச்சர் மா சுப்பிரமணியன் என்ன தெரிவித்திருக்கிறார்? விவரங்கள் என்ன? நடிகர் ரஜினிகாந்த் உடல்நலக்குறைவு காரணமாக நேற்று இரவு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் தொடர்ச்சியாகவே அவருக்கான சிகிச்சைகள் என்பது வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக அவருக்கு வயிற்றில் வீக்கம் ஏற்பட்டிருப்பதாகவும் அதே போல நெஞ்சு பகுதியில் வலி ஏற்பட்டிருப்பதாகவும் இது தொடர்பாக ஆஞ்சியோ பரிசோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டதாக தகவல் என்பது வெளியாக இருந்த நிலையில் தற்பொழுது மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர் சந்திப்பின் பொழுது குறிப்பாக நேற்று இரவு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் இன்று காலையில் தான் வழக்கமான பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அவர் செல்ல இருந்ததாகவும் ஆனால் காலையில் வெறும் செல்ல வேண்டுமே என்பதற்காக இரவே மருத்துவமனைக்கு சென்று அனுமதிக்கப்பட்டு தற்பொழுது சிகிச்சை பெற்று வருவதாகவும் 3 முறை அவரது உடல்நிலை குறித்து மருத்துவரிடம் தொலைபேசி வாயிலாக கேட்டு விசாரித்ததாகவும் விரைவில் நடிகர் ரஜினிகாந்த் வீடு திரும்புவார் என்று தற்பொழுது அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். அதே போல மருத்துவ வட்டாரங்கள் சார்பாகவும் அவருக்கான தொடர் சிகிச்சை என்பது வழங்கப்பட்டிருப்பதாகவும் இந்த பரிசோதனை முடிவில் தான் அவருக்கு என்ன பிரச்சனை என்பது தொடர்பான முழுமையான விவரங்கள் மருத்துவமனை அறிக்கையாக வெளியிடப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள்.